ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக் லூப் தமிழ். நான் உங்கள் ஆதித்யா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கூகுள் க்ளவுட் ப்ரோக்ராமோட ஃபுல் கைட்லைன்ஸ் வந்து நான் இந்த வீடியோ வந்து கொடுக்க போகிறோம். பிகாஸ் இந்த வீடியோ வந்து நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் வந்து குவரிஸ் வந்து கேட்குறீங்க. அதாவது எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, என்னென்ன பாயிண்ட் சிஸ்டமு, எந்த லேப்ஸில் இப்போ கம்ப்ளீட் பண்ணலான்றது, இப்போ இந்த மாதம் மட்டும்தான் இருக்குமா இல்லை எத்தனை மாதம் வந்து நடக்குமோ, அந்த மாதிரி நிறைய குவரிஸ் வந்து நீங்கள் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதனால் வந்து ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து நான் போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோ தான் அதுக்கான ரைட். அதேமாரி இந்த கூகுள் க்ளவுட் ப்ரோக்ராமை பற்றி வந்து தமிழ் கம்யூனிட்டியில் வந்து யாருமே இல்லை. ஸோ ஸ்டார்ட் பண்ணி ஆல்ரெடி கொஞ்சம் நிறைய வீடியோஸ் வந்து போட்டுருவோம். ஸோ இப்போ இது வந்து ஒரு டீட்டெயிலான வீடியோ ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி அந்த ரிவார்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுற வரைக்கும் நான் வந்து ஃபுல் கைட்லைன்ஸ் வந்து இந்த 6 மந்த்தும் கொடுப்பேன். வின் பண்ணிட்டு போயிடலாம் அந்த ரிவார்ட்ஸ் எல்லாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து கூகுள் ஆர்கிட் க்ளவுட் ப்ரோக்ராம்ன்றது வந்து என்னென்னு சொல்லிடுறேன். இது வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் கேமிஃபைடு பிளாட்ஃபார்ம். இதில் வந்து நிறையா நீங்கள் வந்து கூகுள் க்ளவுடை பற்றி வந்து நிறைய ஸ்கில்ஸ்ன்னு வந்து வளர்த்துக்கலாம். கூகுள் க்ளவுடில் இருக்க நிறைய டெக்னாலஜிஸ் வந்து லைக் ஏஎம்எல், வெட்டெக்ஸு, ஆப் டெவலப்மெண்ட், அப்ளிகேஷன் டெப்ளாயிங், அந்த மாதிரி நிறைய இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு லேப்ஸ், அதாவது லேப்ஸ் வழியாக வந்து நமக்கு அது கொடுத்து நம்ம ஜஸ்ட் அந்த லேப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண வந்து நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கெட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கூகுள் ப்ரோக்ராம் இது பற்றி இந்த கூகுள் ஆர்கிட் ப்ரோக்ராம்ன்றது ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னன்னு சொல்லிடலாம். இது வந்து 2 சீசனாக நடக்கும். கோகாட் 1, கோகாட் 2 6 மந்த் நடக்கும். ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக வந்து கோகாட் 1 வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து இதில் வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலான்றது பார்க்கலாம். ஸ்கில் கூகுள்னு இருக்கும். இந்த வெப்சைட் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு ஜாயின் கொடுத்துக்குங்க. இந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தா, அதாவது கூகுளில் வந்து ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தால் உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிருப்பீங்க. கூகுள் ஆர்கிட் ப்ரோக்ராம் தெரியலனா ஃபஸ்ட் டைம் வரனால இதை நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து சைன்இன் கொடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஈஸியான ஸ்டெப் வந்து கண்டினியூ வித்து கூகுள் வந்து கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு நார்மலாக வந்து லாகின் பண்ணுற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இப்போ வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்கும். நீங்கள் வந்து 18 இயருக்கு வந்து மேலே தான் இருக்கும். இன்கேஸ் வந்து 18 இயர் கீழே இருந்தீங்கன்னா இந்த கேம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் நான் வந்து சும்மா ஒரு டம்மி டெஸ்டிங் பர்பஸ்க்காக வந்து நான் இப்படி வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து என்னோடய ரியல் டேட் ஆஃப் பர்த் இல்லை. தென் அக்செப்ட் கொடுத்துங்க. தென் அக்செப்ட் கொடுத்துன்னா அக்கௌண்ட் வந்து நமக்கு வந்து ஈஸியாக க்ரியேட் ஆகிடுச்சு. தென் வந்து நம்மளோட அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட் வந்து பப்ளிக்காக வந்து மாற்றணும். அதை எப்படி வந்து மாற்றலான்றதை பார்க்கலாம். செட்டிங்ஸ் உள்ள போய்க்குங்க. தென் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட்ஸ் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ப்ரொஃபைல் டு பப்ளிக்னு இருக்கும். அதை டிக் மார்க் பண்ணிவிட்டு தென் கீழே அதர்ஸில் வந்து அந்த ஐ வாண்ட் டு ரிசீவ் அப்டேட் இதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அக்செப்ட் பண்ண இதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அவ்வளோதான், நம்ம அக்கௌண்ட் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் ஒரு லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த லிங்க் தான் வந்து நம்மளோட பப்ளிக் ப்ரொஃபைலோட லிங்க்கு. ஸோ இதில் தான் வந்து நம்மளோட இதெல்லாமே வரும். நெக்ஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். அந்த சப்ஸ்கிரைப் ஃபார்ம் ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஆர்கிட் ப்ரோக்ராம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி ஒரு லிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து சப்ஸ்கிரைப் ஃபார்ம் வந்து நம்ம ஆர்கிட் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே வந்து சப்ஸ்கிரைப் ஃபார்ம் இருக்கும். இதுதான் நம்ம வந்து கூகுள் ஆர்கிட் ப்ரோக்ராமோட சைட்டு. இதில் தான் வந்து நம்ம லேப்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து சப்ஸ்கிரைப் ஃபார்ம் வந்து மேலே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இந்த கூகுள் ஃபார்மில் வந்து உங்கள் இமெயில் வந்து என்டர் பண்ணிக்கணும். எந்த இமெயில்னால் வந்து நீங்கள் கூகுள் க்ளவுட் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க பார்த்தியா, இந்த அக்கௌண்ட் வந்து எந்த இமெயில் கொடுத்தீங்களோ சேம் இமெயில் தான் இங்கேயும் கொடுக்கணும். ஸோ சேம் இமெயில் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த நெக்ஸ்ட் பேஜில் தான் வந்து உங்களோட இந்த ப்ரோக்ராமுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸான ரூல்ஸை மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ரிவார்ட்ஸ் வந்து ரிசீவ் ஆகும். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இமெயில் வந்து வரும்போது அன்சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரிவார்ட்ஸ் இமெயில் வந்து ரிசீவ் ஆகாது. தென் வந்து ஒரு பர்சனுக்கு ஒரு இமெயில் தான் வந்து யூஸ் பண்ணணும், ஒரு அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டர், உங்கள் சிப்ளிங்ஸோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து சேம் ஃபோன் நம்பர், சேம் அட்ரஸ் வந்து கொடுக்காம
கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்குங்க. இன்கேஸ் நீங்களே வந்து 2 அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்கனாலும் பார்த்து என்னன்னு பண்ணுங்கள். தென் அக்கௌண்ட் வந்து இந்த க்ளவுட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஸ்கில் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து பப்ளிக்காக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. தென் இந்த மென்ஷன் ஆகிருக்க கண்ட்ரிஸ்க்கு மட்டும்தான் வந்து ரிசீவ் வந்து ஆகாது. ரிவார்ட்ஸ்லாம் நம்ம இந்தியா வந்து ப்ளேஸ் ஆகுதுல வந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆகும். 100% வந்து ரிசீவ் ஆகும். எல்லாமே இந்த நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். தென் இந்த சப்ஸ்கிரைப் ஃபார்ம் வந்து எஸ் கொடுத்துட்டு தென் சப்மிட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வந்து இந்த சப்ஸ்கிரைப் ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம இமெயிலில் வந்து இந்த சப்ஸ்கிரைப் ஃபார்ம் வந்து ரிசீவ் ஆகிருக்கோமான்றது இப்போ வந்து செக் பண்ணிங்கன்னா நம்ம இமெயில் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. தேங்க்யூ ஃபார் ஃபில்லிங் அவுட் திஸ் ஃபார்ம். அவ்வளோதான், இந்த சப்ஸ்கிரைப் ஃபார்ம் வந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ வந்து சொல்ல மாட்டேன், இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது என்னென்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து அதாவது ஈவெண்ட்ஸ் கோஆர்ட் வந்து எல்லாம் போன சீசனில் வந்து ஏதாவது ப்ளே பண்ணியிருந்தா புதுசாக வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து கேம் பேட்சஸ் கூட ஓகே. இந்த ஸ்கில் பேட்சஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருந்தா அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தா ஃபெசிலிட்டேட்டர்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அந்த லேப்ஸில் வந்து வராது. லேப்ஸ் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து புது அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ண போகிறோன்னா ஸ்கில் பேட்சஸ் அண்ட் கேம் பேட்சஸ் அண்ட் ஸ்கில் பேட்சஸ் வந்து என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கேம் பேட்சஸ்ன்றது வந்து இந்த ஆர்கேட் சைட்டில் இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கானது வந்து இது பேர்லாம் வந்து கேம் பேட்சஸ்ன்னு வருவாங்க. அதாவது இப்போ நீங்கள் இந்த பேட்ச் வந்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பாயிண்ட் கிடைக்கும். இதுவே இந்த க்ளவுட் இது முடிச்சிங்கன்னா இது வந்து லீவ் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ் கேம்ப் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 1 பாயிண்ட் கிடைக்கும். அப்புறம் இந்த லெவல் 3 இதை வந்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு 1 பாயிண்ட். அதேமாரி லெவல் 2 லெவல் 3 அப்புறம் வந்து இந்த ட்ரிவியா சேலஞ்சஸ் இது வந்து வீக்லி சேலஞ்சஸ் இதை முடிச்சிங்கனாலும் உங்களுக்கு 1 பாயிண்ட் கிடைக்கும். இந்த பாயிண்ட்ஸில் வந்து எப்படின்றது முடிக்கிறதுன்றது தான் பார்க்கலாம். நம்ம வந்து லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 மல்டி பாயிண்ட் சிஸ்டம் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து லெவல் 1 இருந்தாலும் லெவல் 3 வரையும் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கேம் பேட்ச் முடிச்சிங்கன்னா 1 பாயிண்ட் தான் கிடைக்கும். ஒரு ட்ரிவியா சேலஞ்சு முடிச்சிங்களானும் 1 பாயிண்ட் தான் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இது ஸ்கில் பேட்சஸ்ன்றது வந்து நான் வந்து அட் எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை மட்டும் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ட்ரிவியா அந்த லெவல் 1 இதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிங்கன்னா ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இந்த மென்ஷன் ஆகிருக்க பாயிண்ட்ஸ் தான் மட்டும் இதில் வந்து ரிசீவ் ஆகும். இதில் வந்து ஆனால் ஒர்க் லைஃப் ரெஃப்ரெஷ்னு இருக்குது. இதில் வந்து 2 பாயிண்ட்ஸ் மென்ஷன் ஆகிருக்கு. இது மட்டும் எப்படி நான் வந்து 2 பாயிண்ட்ஸ் மென்ஷன் ஆகுது. இது வந்து ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேட்சஸ் வந்து எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணலான்றத உங்களுக்கு வந்து ஒரு குயிக் டெமோ காட்டிடுறேன். ஜஸ்ட் இந்த ஆக்சஸ் கோடை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஆக்சஸ் கோடை காப்பி பண்ணிட்டு ஸ்டார்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துட்டு ஜாயின் மிக்ஸ் கேம்னு இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜாயின் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு நேம் கேட்கும். இந்த நேம் வந்து நீங்கள் எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து 14 days தான் வந்து ரிமைனிங் இருக்குது. அது வந்து இந்த கேம்லாம் வந்து எவ்ரி மந்த்துக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த ஆர்கேட் பேஜில் இருக்க எவ்ரி கேம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எவ்ரி மந்த்துக்கு வந்து புது கேம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த மந்த் எண்டிங்குள்ளே நீங்கள் வந்து இன்னும் டோட்டலாக வந்து 14 days தான் இருக்குது. இந்த மந்த் எண்டிங்குள்ளே இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து கெட் பண்ணிக்கணும். டோட்டலாக வந்து ஒரு மந்த்துக்கு வந்து 11 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து டோட்டலாக 6 month வந்து நீங்கள் எடுக்கணும். ஆனால் பட் நீங்கள் வந்து 3 months வந்து இந்த ஆர்கேட் கேம் ப்ளே பண்ணாலே வந்து ஈஸியாக கிடச்சிரும். அது வந்து நான் வந்து ஃபெசிலிட்டேட்டர் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. அது வந்து நான் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து இந்த மந்த்துக்குள்ளே வந்து முடிச்சிடணும். தென் நெக்ஸ்ட் மந்த் வந்து புதுசாக வந்து அப்டேட் ஆகும். அப்புறம் வந்து இந்த பாயிண்ட்ஸில் வந்து இன்னும் 2-3 பாயிண்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்றது வந்து நீங்கள் அப்புறம் ரெகுலேட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறம் இதில் வந்து வெல்கம் டு பேஸ் கேம்ப்னு இருக்கும். இதில் வந்து லெவலப்னு இருக்கும். தென் மூணாவதாக வந்து இந்த நெக்ஸ்ட்னு இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண தேவையில்லை. இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி இருக்கும். ஸோ இது அது தேவையில்லை. இந்த மேலே இருக்க பேஸ் கேம்ப்பு, இதில் இருக்க லேப்ஸு, இது உள்ள இந்த பேஸ் கேம்ப்பு வெல்கம் டு பேஸ் கேம்ப் உள்ள வந்தீங்கன்னா 7 labs நீங்கள் மென்ஷன் ஆயிருக்கா. இந்த 7 labs வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அது லெவல் அப்னு இருக்கும். இதில் வந்து 5 labs இருக்கும். இந்த லேப்ஸ் இதில் இருக்கிற டோட்டலான லேப்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த பேஸ் கேம்பில் இருக்க அந்த 1 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து லெவல் அப்பு, ட்ரிவியா எல்லாத்துலேயும் வந்து ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் ஆகிருக்கும்.
இப்போ ட்ரீவா வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஆக்சஸ் கோடை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜாயின் கிளிக் பண்ணிங்கன்னா ஜாயின் ஆயிரும். தென் இந்த வந்து ட்ரிவியா வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து ஜஸ்ட் இந்த லேப் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் லேப், இது வந்து ஒரு பேசிக்கானது. இந்த ஸ்டார்ட் லேப் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லேப் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். தென் நம்ம வந்து இந்த மேனுவல் வச்சு நீங்கள் படிக்கலாம். எப்படி வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு இந்த ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணணுன்றது வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மேனுவல், இதுதான் வந்து மேனுவல், இந்த மேனுவல் வந்து நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிறத அப்படியே வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லேர்னும் பண்ணிக்கலாம். தென் இந்த ரிவார்ட்ஸும் வந்து ரிசீவ் ஆகும். தென் இது வந்து நம்மளோட எக்ஸ்டென்ஷன், இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து நாமளே வந்து க்ரியேட் பண்ணி லான்ச் பண்ணிருக்கோம். இதில் வந்து எப்படின்னு இருக்குன்னா, நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தால் வந்து இங்கே வீடியோ பட்டன் காட்டும். இந்த லேப்புக்கு வந்து நம்ம இன்னும் வீடியோ அப்லோட் பண்ணல. ஸோ இப்போ வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த லேபுக்கு வந்து நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ வந்து வாட்ச் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து இந்த லேபுக்கான சொல்யூஷன் வீடியோ, நீங்கள் அதை பார்த்து வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அதில் வந்து நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஈஸியாக தான் கொடுத்துருப்பேன். எல்லாமே வந்து 1 minute to 5 minutes தான் இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து பார்த்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இதேமாரி தான் இந்த லேப்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு வந்து இதில் இருக்க மென்ஷன் ஆகிருக்க பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிடும். டோட்டலாக ஒரு பெர் மந்த்துக்கு வந்து 11 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். நீங்கள் வந்து அந்த 11 பாயிண்ட்ஸ்க்கு உள்ளாரையும் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து டோட்டலாக வந்து ஒரு ஹையஸ்ட்டு ரிவார்ட்ஸ் எடுக்கணுன்னா வந்து எல்லா பாயிண்ட்ஸும் வந்து எல்லா மந்த்தும் வந்து நீங்கள் வந்து கெட் பண்ணால் தான் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இப்போ வந்து பேசிக்காக வந்து எப்படி வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்றத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ரெடீம் பாயிண்ட்ஸ். இந்த ரெடீம் பாயிண்ட்ஸ் வந்து அது எண்ட் ஆஃப் த சீசனில் தான் வந்து அது இந்த 6 மாதம் நடக்கும். டோட்டலாக வந்து 6 மாதம். கோஹாட் 1, கோஹாட் 2 வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஜனவரி டு ஜூன் மாதத்துலாம் வந்து ஓப்பன் ஆகும். ஜூன் மாதம் இல்லை வந்து ஜூலை மாதத்தில் வந்து இந்த ரெடீம் கவுண்டர் வந்து ப்ரைஸ் கவுண்டர் வந்து ஓப்பன் ஆகும். அப்புறம் வந்து ஆர்கேட் இன்சைடர் மெயில் அப்படின்றது வந்து என்னென்னா இந்த ஃபுல்லாக இந்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க. இந்த மாதத்துக்கான 11 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, இல்லை வந்து நீங்கள் வந்து இந்த லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 வந்து முடிக்கலைன்னா உங்களுக்கு வந்து முடிக்கலனாலும் ஒரு டோட்டல் கம்ப்ளீட் மெயில் வந்துடும். நீங்கள் வந்து அந்த மெயில் வந்து செக் பண்ணிக்கலாம். என்னென்னலாம் இருக்குன்னா, நீங்கள் வந்து இந்த ட்ரிவியா 1 அந்த 4 ட்ரிவியா வந்து முடிச்சிட்டிங்க, பட் இன்னும் முடிக்கலை, அதுமாதிரி ஒரு டீட்டெயிலான ஒரு மெயில் வந்து வரும். எவ்ரி மந்த்தும் வந்து வரும். அந்த மெயிலை பார்த்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம், இதெல்லாம் நான் வந்து முடிக்கல அப்படின்றது. அதேமாதிரி பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்பிரி ஆகும். அதாவது பாயிண்ட்ஸ்ன்றது நீங்கள் இந்த இதில் வந்து கெட் பண்ணுவீங்களா, இந்த ஆர்கேட் பாயிண்ட் வந்து எக்ஸ்பிரி ஆகும். எப்படின்னா ஒரு சீசனுக்கும் நெக்ஸ்ட் சீசன் போகும்போது நீங்கள் வந்து அந்த ப்ரீவியஸ் சீசனில் எடுத்த பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்பிரி ஆகிடும். நீங்கள் வந்து அடுத்த சீசனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாமான்றது வந்து நிறைய பேர் கேட்டிங்க. அந்த பாயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒரு சீசன் நீங்கள் எடுக்கிறீங்க, இப்போ 95 பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த 95 பாயிண்ட்ஸ் வச்சு 90 பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. அந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து தென் நெக்ஸ்ட் சீசனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமான்றது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. நீங்கள் இந்த சீசனில் யூஸ் பண்ணலைன்னா அவ்வளோதான், அந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து போயிடும். தென் ப்ரைஸ் கவுண்டர் வந்து எண்ட் ஆஃப் த சீசனில் தான் ஓப்பன் ஆகும். தென் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கேரி டு ஃபார்வர்ட் டு கோஹாட் 2, அதான் இந்த பாயிண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் சீசனில் வந்து சேஞ்ச் ஆகும்ன்றது வந்து கேட்டிங்க. அதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த சீசனில் வந்து பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்களா, இந்த சீசன்லேயே வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகிரும் ரெடீம் பண்ணலைன்னா. தென் ஸ்வாக்ஸ் வந்து அட் 4 to 6 months ஆகும். ஆனால் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் செம் தான், நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேயே வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்வாக்ஸ் வந்து ரிசீவ் ஆகிடும் உங்களுக்கு. 2020-25 கோஹாட் 1 ரிவார்ட்ஸ் இது வந்து ஸ்டாண்டர்டு மைல் ஸ்டோனு, அட்வான்ஸ் மைல் ஸ்டோன், ப்ரீமியம், இது வந்து சாம்பியன், இதான் டாப் ஹையஸ்ட்டு மைல் ஸ்டோனு. இதில் வந்து ஸ்டாண்டர்ட் வந்து 15 பாயிண்ட்ஸ் எடுத்திங்கன்னா போதும், இந்த ரிவார்டு வந்து உங்களுக்கு எடுத்துடும். அதே மாதிரி தான் இது வந்து 75 பாயிண்ட்ஸு. நீங்கள் எல்லா சீசனும் வந்து எல்லா மந்த்தும் வந்து எல்லா பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 75 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். இது வந்து ரெண்டாவது, அது ஒரு சீசன், ஒரு இயருக்கு இந்த 2 சீசன் நடக்கும். கோஹாட் 1, கோஹாட் 2. இது வந்து கோஹாட் 2, அதாவது போன சீசனு. இதில் வந்து 25 பாயிண்ட்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. மேபி இந்த சீசனை வந்து பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். அது பேசிக் பாயிண்ட்ஸாக எல்லாத்துலேயும் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் இல்லை 10 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். மேபி இந்த சீசன் வந்து பேசிக்கான வந்து 30 பாயிண்ட்ஸ் வந்து இருக்கலாம். இப்போ வந்து இந்த ஃபெசிலிட்டேட்டர் ப்ரோக்ராம்ன்றது வந்து ஒரு ஆட்-ஆன், அதாவது என்னது இந்த கூகுள் ஆர்கிட் ப்ரோக்ராம்ன்றது வந்து 6 months நடக்கும். ஆனால் இந்த ஃபெசிலிட்டேட்டர் ப்ரோக்ராம் வந்து 2 months தான் நடக்கும். அதுன்றது வந்து ஹோம் பேஜ் வந்து இதுதான். இந்த ஹோம் பேஜில் வந்து இது வந்து போன சீசன் வந்து நடந்தது, இது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த ஃபெசிலிட்டேட்டரில் வந்து
அதே மாதிரி தான் ட்ரிவியா சேலஞ்சஸ், கேம் பேட்சஸ் அந்த மாதிரி நிறையா இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஆர்கேட் ப்ரோக்ராம் வந்து இந்த ஆர்கேட் ப்ரோக்ராம் வர பாயிண்ட்ஸை விட இந்த ஃபெசிலிட்டேட்டர் ப்ரோக்ராம் வந்து இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தான் டோட்டல் பண்ணி தான் வந்து நீங்கள் வந்து ரெடீம் பண்ணுவீங்க. அதாவது இந்த ப்ரைஸை வந்து ரெடீம் பண்ணுவீங்க. இப்போ வந்து இந்த ஆர்கேட் ப்ரோக்ராமில் வந்து டோட்டலாக வந்து 11 பாயிண்ட்ஸ் வரும் பர் மந்த்துக்கு. தென் நீங்கள் வந்து இன்னும் வந்து 3 மந்த்து நீங்கள் வந்து பாயிண்ட் எடுப்பீங்க. இந்த பாயிண்ட்ஸ் வந்து 33 பாயிண்ட்ஸ் வந்துடுமா. தென் இன்னும் பேலன்ஸ் டூ இந்த சாம்பியன்ஷிப்பு அந்தமாரி ஹையஸ்ட்டு வந்து ரிவார்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் வந்து பாயிண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ அதனால தான் வந்து இந்த இருக்குது. அந்த ஃபெசிலிட்டேட்டர் ப்ரோக்ராம் வந்து ஈஸியாக வந்து நிறைய வந்து பாயிண்ட்ஸ் வந்து போனஸ் வந்து பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய எடுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து ஃபெசிலிட்டேட்டருக்கு ஒரு வீடியோ வந்து நம்ம போடுறோம். ஸோ இப்போ வந்து இந்த ஃபெசிலிட்டேட்டர் ப்ரோக்ராம் வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். அதாவது இந்த ஃபார்ம் வந்து என்னால் தான் வந்து இந்த ஃபார்ம் வந்து நான் தான் இந்த ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணுவேன். தென் அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் ஒரு ரெஃபரல் கோடு, அதாவது என்னோடய ரெஃபரல் கோடை வந்து நீங்கள் வந்து என் ரெஃபரல் கோடு வழியாக தான் போக முடியும். தென் இந்த ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், அதாவது போனஸஸ் வந்து கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ் வந்து டோட்டலாக வந்து கலெக்ட் பண்ணி தான் வந்து இந்த ரிவார்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கெட் பண்ணுவீங்க. இதே நீங்கள் வந்து ஃபெசிலிட்டேட்டராக இருந்தால் உங்களுக்கு வந்து டேரெக்டாக ஸ்வாக்ஸ் வந்து நிறையா கிடைக்கும். ஸ்வாக்ஸ்ன்றது இதுதான், இந்த ரிவார்ட்ஸை தான் இந்த ஸ்வாக்ஸ்ன்னுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்வாக்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட்டராக இருந்தால் உங்களுக்கு வந்து போனஸ் கிடைக்கும். ஃபெசிலிட்டேட்டராக இருந்தால் ஸ்வாக்ஸ் கிடைக்கும். அந்த ப்ரோக்ராம் வந்து ஜாயின் பண்ணும்போது என்னோடய ரெஃபரல் கோடு வந்து யூஸ் பண்ணி தான் வந்து ஸோ இது வந்து அப்கமிங் வீடியோவில் வந்து ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து நான் போடுறேன் இந்த ஃபெசிலிட்டேட்டருங்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து ஸ்கில் பேட்சஸ்ன்றது என்ன பார்த்துலாம். ஃபஸ்ட்டு கேம் பேட்சஸ்ன்றது இந்த ஆர்கேட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து கேம் பேட்சஸ். இப்போ வந்து ஸ்கில் கூகுள் இந்த சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா கேட்டகரி உள்ள போயிட்டிங்கன்னா இதில் வந்து பேட்சஸ்னு இருக்கும். இதில் வந்து ஸ்கில் பேட்சஸ்னு இருக்கும். இந்த ஸ்கில் பேட்சஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் நார்மலாக இந்த லேப்ஸ் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் சர்டைன் லேப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லேப்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணால் வந்து ஒரு ஸ்கில் பேட்ச் வந்து ஆட் ஆகும். இதேமாரி பட் இதில் வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறது என்னென்னா இந்த ஸ்டார்ட் சேலஞ்ச், இதில் ஒரே ஒரு லேப் கம்ப்ளீட் பண்ணால் போதும், இந்த டோட்டலாக வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்துடும். இது ஒரு ஸ்கில் பேட்ச்சு. இதேமாரி இப்போ இந்த 2 ஸ்கில் பேட்ச் முடிச்சினா தான் உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ஸ் வந்து ரிசீவ் ஆகும். அதாவது 2 ஸ்கில் பேட்ச் தான் வந்து 2 ஸ்கில் பேட்ச் வந்து ஈக்குவல் டு 1 ஆர்கேட் பாயிண்ட். பட் இந்த ஸ்கில் பேட்சஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நான் சொல்கிறது என்னென்னா இந்த ஆர்கேட் பேஜில் இருக்க வந்து இந்த கேம் பேட்சஸ் மட்டும் நீங்கள் இப்போதைக்கு இந்த ஃபுல் ஃபோக்கஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து இந்த கேம் பேட்சஸில் இருக்க 11 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுங்க. பட் இந்த ஒர்க் லைஃப் ரெஃப்ரெஷ்ன்றது வந்து இன்னும் 1 டே தான் இருக்குது. ஸோ இது வந்து சூன் அஸ் பாசிபிள் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருங்க. ஜஸ்ட்டு ஒரு 8 லேப்ஸ் தான் இருக்கும், அது வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நீங்கள் வீடியோஸில் வந்து நான் வந்து நிறைய அப்டேட்ஸ் அண்ட் ஸோ குவரிஸ் இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க. கீழே லிங்க் வந்து இருக்கும். அதில் உள்ளே போனீங்கன்னா ஜஸ்ட்டு எல்லாம் வந்து தமிழ் பீப்புள்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து குவரிஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இதில் ஏதாச்சும் ஒரு எரர் வந்தால் இந்த லேப் வந்து எப்படி ஓப்பன் ஆகுது, எல்லா டவுட்ஸும் வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து என்கிட்ட கேட்கலாம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழில் ஒரு டெக் கம்யூனிட்டி வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தென் தேங்க்யூ, பை பாய், see you next video.